AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 84. சரண்யாவை வீட்டிற்கு அழைத்து வந்த சக்தி அவளிடம் எதுவும் கேட்காமல் அவளை வீட்டில் விட்டுவிட்டு ஆபீஸ் சென்றான். இரவு நேரத்தில் வீட்டிற்கு வந்தான் சக்தி. டைனிங் டேபிளில் கை வைத்து அதன் மீது படுத்து கண்களை மட்டும் மூடியிருந்தாள் சரண்யா. சக்தி வரவும் எழுந்தவள் கொஞ்சம் சோர்வான முகத்தோடு சக்தியை பார்த்து புன்னகைத்து விட்டு, வாங்க சக்தி, உட்காருங்க என்று கூறினாள். சாப்பிட்டு முடித்த பிறகு சரண்யாவிடம் கேட்டுக்கொள்வோம் என்று நினைத்த சக்தி எதுவும் பேசாமல் அமர்ந்தான். அவனுக்கு தட்டையை வைத்து அதில் சாப்பாடு எடுத்து வைத்துவிட்டு அவன் எதிரே அமர்ந்து மறுபடியும் தலை சாய்ந்து படுத்து கொண்டாள். அதை பார்த்த சக்தி சரண்யாவிடம், என்னாச்சு, ஏன் சாப்பிடாம இருக்கீங்க என்று கேட்டான். அவன் கேள்வி கேட்கவும் எழுந்து அமர்ந்த சரண்யா, இல்ல ஒன்னும் இல்ல, பசிக்கல அதான் என்றாள் சரண்யா. எப்படி பசிக்காம இருக்கும்? மதியமும் நீங்க சாப்பிடல, இப்பவும் பசிக்கலன்னு சொல்றீங்க, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று கேட்டவன் சட்டென்று தன் கையை சரண்யா நெற்றியில் வைத்து பார்த்தான். இல்ல சக்தி, நான் நல்லாதான் இருக்கேன் என்றாள் சரண்யா. அப்படின்னா சாப்பிடுங்க என்றான் சக்தி. இல்ல எனக்கு வேணாம் என்றாள் சரண்யா. ஏன் என்று கேட்டான் சக்தி. பிடிக்கல என்றாள் சரண்யா. வீட்ல சமைச்சது பிடிக்கலையா, இல்லனா சாப்பிடவே பிடிக்கலையா என்று கேட்டான் சக்தி. அது கொஞ்சம் டயர்டா இருக்கு அதான் என்றாள் சரண்யா. அதுக்குன்னு சாப்பிடாம இருப்பாங்களா? ஏற்கனவே ரொம்ப ஒல்லியா வீக்கா இருக்கீங்க, இதுல சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நான் உங்களை என்னோட ஃபர்ஸ்ட் சைட் லவர் மாதிரி கொழு கொழுன்னு ஆக்கணும்னு நினைச்சா நீங்க என்னன்னா சாப்பிடாம இன்னும் ஒல்லியா போக ஆசைப்படுறீங்க என்றான் சக்தி. அது என்ன, அந்த பொண்ணுக்கு பேர் இல்லாத மாதிரி ஃபர்ஸ்ட் சைட் லவர்னு சொல்றீங்க என்று கேட்டாள் சரண்யா. ஓ அதுவா, அப்போ ஒரே ஒரு தடவை தான் நான் அந்த பொண்ணை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை என்றான் சக்தி. அப்போ உங்களுக்கு அந்த பொண்ணோட பேர் தெரியாதா என்று கேட்டாள் சரண்யா. நீங்க நல்லா சாப்பிட்டு குண்டானீங்கன்னா உங்க பேரையே அந்த பொண்ணுக்கு வச்சிடலாம் என்றான் சக்தி. லேசாக புன்னகைத்த சரண்யா ஒரு தட்டையில் நிறைய சாப்பாட்டை வைத்து சாப்பிட ஆரம்பித்தாள். சக்தி அவள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருக்கவும் என்ன என்று தலை மட்டும் அசைத்து சக்தியிடம் கேட்டாள் சரண்யா. நீங்க சாப்பிடுறத பார்த்து கண்ணு வைக்கிறேன் என்று தன் இரு கண்ணையும் தொட்டு அவள் சாப்பாட்டின் மேல் வைப்பதாக பாவனை செய்தான் சக்தி. தன் சாப்பாடு வரை சக்தி கை வரவும் அவன் கையில் ஒரு அடி போட்டாள் சரண்யா. ஆ என்று கையை எடுத்துக்கொண்டான் சக்தி. நீங்க உங்க சாப்பாட்டை கவனமா சாப்பிடுங்க என்றாள் சரண்யா. நீங்க சாப்பிடுறத பார்த்தே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு என்று புன்னகைத்தான் சக்தி. சாப்பிட்டு கொண்டிருந்த சரண்யா சக்தியை முறைக்கவும், சரி சரி சாப்பிடுறேன் என்று கூறி தன் சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பித்தான். காவ்யா தன் கபோர்டை சுத்தம் செய்து அடுக்கிவிட்டு சரண்யா கபோர்டை திறந்து சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். சரண்யா லாக்கரில் இருந்து கிரீட்டிங் கார்டையும் சில கிஃப்ட்களையும் எடுத்த காவ்யா அதை பார்த்தவள் அதிர்ந்து போனாள். அது சரண்யா அர்ஜுனுக்காக வாங்கியது. அனைத்தையும் பார்த்த காவ்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இத்தனை நாள் அர்ஜுனும் சரண்யாவும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருந்தவள் சரண்யா அர்ஜுனை விரும்பியது தெரியவும் அதிர்ந்து போனாள். அக்கா அர்ஜுனை லவ் பண்ணினாங்கன்னா அப்புறம் சக்தி மாமா எதுக்கு கல்யாணம் பண்ணினாங்க? ஒருவேளை அம்மா அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அதனாலதான் அக்கா விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணினாங்களா என்று நினைக்க காவ்யாவிற்கு அழுகை வந்தது. அதையே யோசித்துக் கொண்டிருந்தவள் இரவு நேரம் தாமதமாக தூங்கி போனாள். காலையில் எழுந்து ஆபீஸ் சென்ற காவ்யாவிற்கு அங்கு வேலை செய்ய மனம் இல்லை. விடுப்பு சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாப்பிற்கு வந்து நின்று கொண்டிருந்த காவ்யா கார்த்திக்கிற்கு போன் செய்தாள். கார்த்திக் போன் நாட் ரீச்சபிள் என்று வரவும், இப்ப இது யார்கிட்ட சொல்லுவ என்று நினைத்தவள் பஸ் வரவும் பஸ்ஸில் ஏறாமல் ஒரு ஆட்டோ பிடித்து கார்த்திக் தங்கி இருக்கும் வீட்டிற்கு சென்றாள். கார்த்திக் வீட்டின் அருகே செல்லவும் ஒரு பூச்செடியின் முட்களில் காவ்யாவின் சுடிதார் தாவணி மாட்டிக்கொள்ள அதை எடுத்து கொண்டிருந்தவளுக்கு கார்த்திக்கும் ஆனந்தும் பேசிக்கொண்டிருந்தது நன்கு கேட்டது. டே எப்படிடா கார்த்திக், வாழ்க்கையில எல்லா விஷயத்திலயும் நினைச்சத சாதிக்கிற என்று ஆனந்த் கேட்டான். டே அதுக்கெல்லாம் அறிவு இருக்கணும்டா என்றான் கார்த்திக். டே என்னடா ஓட்டுறியா? எத்தனை தடவை நீ என்கிட்ட ஐடியா கேட்டு செஞ்சிருக்க, இப்போ காவ்யாவை உங்க அம்மா ஒத்துக்கிட்டதுக்கு கூட நான் கொடுத்த ஐடியா தானடா என்று கேட்டான் ஆனந்த். காவ்யாவை எங்க அம்மா ஒத்துக்கிட்டது வேணா நீ கொடுத்த ஐடியாவா இருக்கலாம்,
ஆனா காவ்யா குடும்பமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது என்னோட ஐடியாடா என்றான் கார்த்திக். ஆமாண்டா கார்த்திக், அது நான் கேட்கணும்னு நினைச்சேன். அது எப்படிடா செஞ்ச என்று கேட்டான் ஆனந்த். கார்த்திக் ஆனந்திடம் சரண்யாவை கடத்தியது, சக்தி வந்து சரண்யாவை காப்பாற்றியது, சக்தி முன்னாடியே சரண்யாவை திட்டியது, அதில் கோபம் வந்த சக்தி உனக்கு ரூட் கிளியர் ஆகிடும் சொல்லிவிட்டு சரண்யாவை தூக்கிட்டு போனது, பின்பு சரண்யா சக்தி கல்யாணம் நடந்தது, அதனால தனக்கும் காவ்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது என்று ஒன்று விடாமல் சொல்லிக் கொண்டிருந்தான். இது அனைத்தையும் வெளியே இருந்து கேட்ட காவ்யா அதிர்ந்தாள். வேகமாக அவன் வீட்டு வாசலிற்கு வந்தாள். கார்த்திக், நீங்க இவ்ளோ பெரிய சுயநலவாதியா என்று கோபமாக கேட்டாள் காவ்யா. காவ்யா குரல் கேட்கவும் திடுக்கிட்டு கார்த்திக் திரும்பினான். வாசலில் நின்று கொண்டிருந்த காவ்யா வேகமாக அவன் வீட்டிலிருந்து வெளியே சென்றாள். காவ்யா என்று அதிர்ந்து கூறிக்கொண்டே கார்த்திக் ஆனந்தை பார்த்துவிட்டு காவ்யா பின்னாடியே ஓடி வந்தவன் வேகமாக காவ்யா முன் வந்து தன் இரு கைகளையும் விரித்து, காவ்யா காவ்யா நில்லுங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்றான். நின்ற காவ்யா, இனி நீங்க சொல்றத கேக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல கார்த்திக். என்னோட குடும்பத்துல இவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்படுத்த உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களுக்கு தெரியுமா, அக்கா அர்ஜுனை லவ் பண்ணிருக்காங்க. எனக்கே நேத்து நைட்டு தான் தெரியும். ஒருத்தரை லவ் பண்ணிட்டு அதை மறந்துட்டு இன்னொருத்தர் கூட கல்யாணம் பண்ணி வாழற ஜாதி அக்கா கிடையாது. அப்புறம் எதுக்கு அக்கா சக்தி மாமாவை கல்யாணம் பண்ணுனாங்கன்னு நேத்து நைட் ஃபுல்லா யோசிச்சேன். மனசு சரியில்லைன்னு தான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணமே நீங்க தானு என்று கூறிய காவ்யா அழுதாள். காவ்யா பிளீஸ், தயவு செஞ்சு அழுகாதீங்க. எனக்கு உண்மையாவே சரண்யா அர்ஜுன விரும்பினது தெரியாது என்றான் கார்த்திக். தன் கண்ணீரை துடைத்த காவ்யா கோபமாக கார்த்திக்கிடம், தெரியாதவங்க சும்மா எல்லாம் இருக்கணும். அக்காவுக்கு இந்த கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் கார்த்திக் என்றால் கோபமாக. சரி காவ்யா, நடந்தது நடந்துருச்சு. இதை இப்ப பெருசு பண்றதுல எந்த லாபமும் இல்ல. ஆனா இனி நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். பிளீஸ் என்னை நம்புங்க என்றான் கார்த்திக். நம்பணுமா? ஒருக்கா நம்பினதுக்கு இப்படி பண்ணிட்டீங்க. இதுல இன்னொரு தடவை உங்களை நம்பணுமா? என்னைய பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? ஆள விடுங்க என்று காவ்யா அங்கிருந்து சென்றாள். காவ்யா கோபம் தனியவும் காவ்யாவிடம் எடுத்து சொல்லி புரிய வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கார்த்திக் அப்போது விட்டு விட்டான். வீட்டிற்கு வந்த காவ்யா இதை பற்றி சரண்யாவிடம் எப்படி கேட்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். 2 நாள் காவ்யாவும் ஆபீஸ் போகவில்லை. கார்த்திக் போனையும் அட்டன் செய்யவில்லை. 2 நாள் கழித்து எப்போதும் போல் காவ்யா ஆபீஸ் சென்றாள். தன் கேபினுக்குள் நுழைந்தாள். அவள் கேபினில் ஏற்கனவே கார்த்திக் வந்திருந்தான். இன்று மட்டும் இல்லை, முந்தைய 2 நாட்களும் காவ்யாவை பார்க்க கார்த்திக் காவ்யா கேபினில் வந்து காத்துதான் இருந்தான். கார்த்திக்கை பார்க்கவும் காவ்யா அப்படியே நின்றாள். காவ்யாவை பார்க்கவும் முகம் மலர்ந்த கார்த்திக் சேரில் இருந்து எழுந்து காவ்யா அருகில் வந்தான். அவன் அருகில் வருவதை பார்த்த காவ்யா விருட்டென்று தன் கேபின் கதவை திறந்து வெளியே இருக்கும் கிஷோர் கேபினுக்கு சென்றாள். அவள் பின்னாடியே கார்த்திக்கும் சென்றான். காவ்யா தன் கேபினுக்கு வரவும் கிஷோர் காவ்யாவிடம், என்ன மிஸ் காவ்யா என்று கேட்டான். சார், அது வந்து என்று காவ்யா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கார்த்திக் கிஷோர் கேபினுக்கு வந்து சேர்ந்தான். கார்த்திக் வரவும் கார்த்திக்கை முறைத்த காவ்யா கிஷோரிடம், சார், உங்க ஃப்ரெண்டு தேவையில்லாம என்னோட கேபினுக்கு வந்திருந்தாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்த என்றாள் காவ்யா. டே, என்னடா கார்த்திக் இதெல்லாம் என்று கேட்டான் கிஷோர். டே, ஒரு 5 மினிட்ஸ்டா, பேசிட்டு போயிருவேண்டா என்றான் கார்த்திக். எனக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச ஒன்னும் இல்ல. சோ பிளீஸ் உங்க ஃப்ரெண்டை என்கிட்ட பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லி வைங்க சார் என்றாள் கிஷோரிடம் காவ்யா. கார்த்திக், இப்போ மிஸ் காவ்யா என்னோட ஸ்டாஃப். அவங்க நிம்மதியா வேலை பார்க்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்றான் கிஷோர். நாகரீகம் கருதிய கார்த்திக், சாரி கிஷோர் என்று கூறி அங்கிருந்து சென்றான். இங்கு மறுபுறம் ஆபீஸில் இருந்த சக்திக்கு வசுந்தரா போன் செய்து திடீரென்று சரண்யா மயங்கி விட்டதாக கூறினார். உடனே சக்தி வேகமாக ஆபீஸில் இருந்து கிளம்பி வீட்டிற்கு சென்றவன் வேகமாக தன் அறைக்கு ஓடினான். அங்கு தீபக், வசுந்தரா, காயத்ரி பதட்டமாக மயங்கி இருக்கும் சரண்யாவை பார்த்து கொண்டிருந்தார்கள். டாக்டர் சரண்யாவை செக் பண்ணிவிட்டு வசுந்தராவை பார்த்து, இவங்க என்ன சாப்பிட்டாங்க என்று கேட்டார். எங்க எல்லார் கூடயும் நாங்க எப்பவும் சாப்பிடுறதுதான் என்றார் வசுந்தரா. பிளட்ல கொலஸ்ட்ரால் அதிகம் ஆனதுனால ஹார்ட் பீட் ஸ்லோவாகி மயங்கிருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 72 துடிக்க வேண்டிய இதய துடிப்பு 60 தான் துடிக்குது. நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மயக்கம் தெரியலன்னா ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்கணும் என்றார் டாக்டர்.
சக்திக்கு ஒரு நொடி மூச்சே நின்று விட்டது. டாக்டர் சென்றது. சக்தி தன் வீட்டில் வேலை பார்க்கும் அனைவரையும் அழைத்தான். அனைவரும் அமைதியாக சக்தி முன் வந்து நின்றார்கள். கிச்சன்ல உங்க கூட இருக்கும்போது சரண்யா ஏதாவது சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டாங்களா என்று கேட்டான் சக்தி. ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டார்கள். யாரும் பதில் சொல்லவில்லை. இப்போ பதில் சொல்ல முடியுமா முடியாதா என்று கோபமாக கத்தினான் சக்தி. அங்கு வேலை பார்க்கும் அனைவரும் பயந்து போனார்கள். ஏனென்றால் இத்தனை வருடத்தில் சக்தி ஒரு முறை கூட அவர்களிடம் கோபப்பட்டது கிடையாது. கொஞ்சம் பயந்து கொண்டே வந்த காதம்பரி சக்தியை பார்த்து, தம்பி, சரண்யா அம்மா 2 நாளா வித்தியாசமா சாப்பிட்டுக்கிட்டு வராங்க. வெறும் நெய், பட்டர், பன்னீர், பாலுன்னு சாப்பாடு சாப்பிடாம இது எல்லாத்தையும் தான் சாப்பிட்டாங்க. அதுவும் அடிக்கடி சாப்பிடுவாங்க. திடீர்னு போன்ல பார்த்து சில பொருட்களை மிக்சியில போட்டு அடிச்சு அதை பால்ல போட்டு குடிப்பாங்க. இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் தெரியாது என்றார். வித்தியாசமா சாப்பிடுறாங்கன்னு தெரியுதுல்ல, நீங்க வேணான்னு சொல்ல வேண்டியது தானே என்று கேட்டான் சக்தி. நாங்க அவங்களை எப்படி தம்பி சொல்ல முடியும் என்றார் காதம்பரி. சரி, என்கிட்டயாவது வந்து சொல்லிருக்கலாம்ல என்று கேட்டான் சக்தி. எங்களுக்கு இப்படி நடக்கும்னு தெரியாது தம்பி என்றார் அவர். சரி, எல்லாரும் போங்க என்றான். அனைவரும் அங்கிருந்து சென்றார்கள். சரண்யா பக்கத்தில் சென்று அமர்ந்து அவள் கையை பிடித்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சக்தி. சிறிது நேரத்தில் சரண்யா விழிகளை உருட்டி மெதுவாக கண் விழித்தாள். சக்தி புன்னகைத்து கொண்டே வசுந்தராவை பார்த்தான். வசுந்தரா சக்தியை பார்த்து புன்னகைத்து விட்டு சரண்யாவை பார்த்தாள். சரண்யா கண் விழித்து பார்த்தபோது அவள் தன் அறையில் இருப்பதை ஆச்சரியமாக பார்த்தாள். அவளுக்கு தான் மயங்கும் முன் கிச்சனில் தானே நெய் ஊற்றி தோசை சுட்டு சர்க்கரை வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தது நினைவு வந்தது. இப்போது தன் அறையில் இருக்கவும் ஆச்சரியமாக பார்த்தாள். வசுந்தரா சரண்யாவை பார்க்கவும், இப்போ மயக்கம் கொஞ்சம் பரவாயில்லையா சரண்யா என்று கேட்டார். அத்த, நீங்க எப்படிங்க என்று கேட்டாள் சரண்யா. ஒன்னும் இல்ல, நீ கிச்சன்ல மயங்கி விழுந்துட்ட. தீபக் தான் உன்னைய தூக்கிட்டு வந்து இங்க விட்டான் என்றார் வசுந்தரா. ஆமா அத்த, என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு என்றாள் சரண்யா. என்னன்னு தெரியாதா என்று கோபமாக கேட்டான் சக்தி. ஆமா சக்தி, சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்த, திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு என்றாள் சரண்யா. சின்ன குழந்தையா நீங்க? என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியாம இருக்கிறதுக்கு என்று சரண்யாவிடம் கத்தினான் சக்தி. டே சக்தி, இப்போதான் சரண்யாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்கு, அதுக்குள்ள ஏண்டா திட்டுற என்று கேட்டார் வசுந்தரா. அம்மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கணும். சின்ன புலத்தனமா நடந்துக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்கு என்றான் சக்தி. சக்தி கோவத்தை பார்த்த வசுந்தரா தீபக் காயத்ரியை பார்த்து, அவங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆக்கிக்கிறட்டும், நாம போவோம் என்றதும் மூவரும் அவர்கள் அறையை விட்டு வெளியே வந்தார்கள். அவர்கள் சென்றதும் சரண்யா சக்தியிடம், ஏன் சக்தி, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க என்று கேட்டாள். எதுக்கு கோவப்படுறேனா? இப்ப எதுக்கு லிட்டரா நெய், வெண்ணன்னு, பாலுன்னு மட்டும் சாப்பிட்டீங்க, அதுவும் அடிக்கடி சாப்பிட்டீங்க என்று கேட்டான் சக்தி. அவள் பதில் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன், இப்ப பதில் சொல்ல முடியுமா முடியாதா என்று அவன் கத்தியதில் பயந்து சரண்யா தலை குனிந்து அழுக ஆரம்பித்தாள். என்று தன் ஒரு கையால் முகத்தை மூடியவன் பொறுமையாக சரண்யா கண்ணங்களை பிடித்து சரண்யா முகத்தை கொஞ்சம் நிமிர்த்தி தன் 2 கைகளின் கட்டை விரலால் கண்ணீரை துடைத்தவன், பிளீஸ் சரண்யா, அழாதீங்க. நீங்க மயக்கத்துல இருந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உண்மையிலேயே நீங்க கண்முழிக்கும் வர என்னோட உடம்புல உயிரே இல்ல. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்றதும் சரண்யா அழுகையை நிறுத்திவிட்டு அவனை பார்த்தாள். நேராக அவளை பார்த்த சக்தி, நீங்க என்னோட பக்கத்துல இருக்கும்போது இந்த வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் பிடிச்சிருக்கு. நீங்க என் பக்கத்துல இல்லைன்னா எனக்கு வாழவே பிடிக்கல சரண்யா. நான் உங்களை என் கண்ணெதில பாத்துக்கிட்டு இருந்தாலே எனக்கு போதும் சரண்யா என்றவன் கண்கள் கலங்கி கண்ணீர் வழிந்தது. அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்த சரண்யா, இனி எப்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், சாரி என்று கூறி தன் காதை பிடித்தாள். சக்தி தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பினான். அவன் கன்னத்தை பிடித்து முகத்தை தன்புறம் திருப்பிய சரண்யா, பிளீஸ் சக்தி, கோவிச்சுக்கிறாதீங்க என்றாள் கெஞ்சல் பார்வையுடன். என்று தலை மட்டும் அசைத்தவன் மறுபடியும் சரண்யாவிடம், எதுக்கு இப்படி பண்ணுனீங்க என்று கேட்டான். சரண்யா பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். நீங்க என்கிட்ட சொல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்க எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு உங்களுக்காச்சும் தெரியுமா
என்று கேட்டான் சக்தி. அவள் அதற்கும் அமைதியாகத்தான் இருந்தாள். நீங்களே உங்ககிட்ட கேட்டு பாருங்க, பதில் கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்க, இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று அவளை படுக்க வைத்து அவளுக்கு போத்தி விட்டு அங்கிருந்து சென்றான் சக்தி. படுத்து கிடந்தவள் மனதில் அதே எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. நான் எதுக்கு திடீர்னு குண்டாகணும்னு நினைச்சேன். சக்தி தானே நான் குண்டானேனா அவரோட ஃபர்ஸ்ட் சைட்ல அவருக்கு என்னோட பேர் வைக்கிறேன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் இப்படி பண்ணினேன். ஆனா நான் ஏன் சக்தியோட ஃபர்ஸ்ட் லவருக்கு என்னோட பேர் வைக்கணும்னு நினைச்சேன். சக்தியோட கடந்த கால ஞாபகத்துல கூட நான் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் எனக்கு இப்படி எல்லாம் தோணுது? அப்படின்னா ஒருவேளை நான் சக்திய லவ் என்று நினைக்கவும் விருட்டென்று தன் படுக்கையிலிருந்து எழுந்தாள். அவள் இதயம் இப்போது சரியாக துடிக்க ஆரம்பித்தது. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.